ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர 32வது பாடல். இந்த பாடல் அகால மரணமும் துர்மரணமும் வராமல் இருக்க சொல்ல வேண்டிய பாடல். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே, நின் பாதம் எனும் வாசக் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாகத்து நேரிழையே. இந்த பாடலுடைய பொருள், இவ்வுலகில் நாம் பெரும் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நம் மனதில் உள்ள ஆசையே. ஆசையை ஒழித்தால் மட்டுமே துன்பமின்றி வாழ இயலும். அன்னை அபிராமியே, நான் ஆசை எனும் கடலில் அகப்பட்டு கொண்டேன். அவ்வமயம் அங்கே அருளற்ற கொஞ்சமும் இரக்கமற்ற யமனின் கையிலுள்ள பாசக்கயிறு என்னை பிடிக்க வந்தது. நான் அப்பாசத்தில் அகப்பட்டிருந்தால் என் துன்பம் இன்னும் மிகுதியாக இருக்கும். அவ்வமயம் எனக்கு அதை பற்றிய எண்ணமே இல்லை. கண் அது போன போக்குக்கு, கால் அது போன போக்கு என்றே போய்கொண்டிருந்தேன். ஆனால் உனது பேரன்பு என்ன செய்தது தெரியுமா? நின் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்வேன். உனது பாதங்கள் என்னும் மனம் வீசும் அழகிய தாமரை மலர்களை நீயே வலிய வந்து என் தலை மீது வைத்தாய். உனக்கு அடியவன் ஆக்கினாய். அப்பேரன்பை நான் என்னவென்றுரைப்பேன்? எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. நீயே உலகை படைத்தவள் என்ற ஞானம் எனக்கு இல்லவே இல்லை. நீதான் தெய்வம் என்ற உணர்வு என்னுள் இல்லவே இல்லை. ஆயினும் நீயே வலிய வந்து உன் திருவடி தாமரைகள் என் தலைமேல் வைத்தாய். அன்னையே, உன் திருவடி தாமரைகள் என் தலைமேல் பட்டவுடன் நான் உனக்கு அடியவன் ஆனேன். நீ என்னை அருளாட்சி செய்து கொண்டாய். உனது அன்பு அளப்பரியாது. என்ன காரணத்தாலோ நீ என் மீது இப்படிப்பட்ட அன்பினை வந்து அருட்செய்தாய். அளவிட இயலாத உன் அன்பினை நான் எவ்வாறு உரைப்பேன்? ஈசனது இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கும் என் அபிராமி தாயே. இப்படின்னு அழகிய வரிகளில் பாடுறாரு அபிராமி பட்டர் அன்னையை பார்த்து. நீங்களும் அன்னையை வேண்டி இந்த பாடலை பாடுங்க. திடீர்னு நமக்கு என்ன காரணம் ஏது காரணம்னு தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நிகழாமல் இருக்கிறதுக்காக பாட வேண்டிய பாடல் இது. அபிராமி அந்தாதியில் வர ஒவ்வொரு பாடலும் நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான பாடல் வரிகள். அதை பாடி அபிராமி அன்னையை வேண்டுங்க. அன்னை என்னைக்கும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. நம்பிக்கையோடு வேண்டி அன்னையை வழிபட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி.